கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இப்போ பெரிய பிஸ்னஸ் மேன் எடுத்து கேட்டிங்கன்னா உங்களுடைய நோக்கம் என்னான்னு சொன்னாங்கன்னா, இந்த வருடத்தில் 5 பில்லியனில் இருக்கேன், அடுத்த வருடம் 7 பில்லியனோ 10 பில்லியனோ. அவன் என்ன பண்ணுவான்? ஒரு டார்கெட்டை செட் பண்ணுவான். இப்போ உங்களுக்கு என்ன டார்கெட்டுக்குன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. இப்போ உலகப்பூர்வமாக நான் பேசுகிறேன். உங்களுக்கு ஒரு வேலை வேணும். அப்போ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? எய்ம் பண்ணணும். எதுக்கு நம்ம சொல்லுங்கள் நோக்கத்தை? எந்த வேலைக்கு நான் போகிறேன், இல்லை நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், என்ன பண்ணணும்? நம்மளுடைய எய்மை எதனா ஒரு இடத்துல உலகப்பூர்வமாக பேசுங்க. பைபிளில் கூட கொஞ்சம் நேரம் அடுத்த சாப்டருக்கு வரேன். ஒரு வேலைக்கு போனோன்னா என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு எய்ம். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், எய்ம் பண்ணணும். ஏசுநாதர் டோரை தட்டி உனக்கு வேலை தரமாட்டார். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், உனக்கு அவர் வேலையை தரமாட்டார். ஃபஸ்ட்டு நீ எய்ம் பண்ணணும். அல்லேலூயா. நீ முயற்சி எடுக்காமல் கர்த்தர் உனக்கு ஒன்றும் செய்ய மாட்டார். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தம் ஆக்கப்படும், ஜெயமோ. அப்போ முதலே அவர் என்ன சொல்லுங்களா? குதிரைக்கு ஜெயம் வரும், கர்த்தரால் போட்டிருக்கலாம்ல, ஏன் போடல? எய்மை வாழ்க்கையில் வேணும். ரெண்டாவது ஆதாயம். என்ன சொன்ன? கெயின். இப்போ ஒரு வேலையை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. நான் தச்ச வேலைக்கு போகிறேன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்தது என்ன பண்ணணும்? அதுக்கு ஆதாயம். என்ன சொல்லணும்? கெயின் பண்ணணும். என்ன கெயின் பண்ணணும்னா நாலேஜை. அந்த தச்ச வேலை செய்வதற்குரிய நாலேஜ் எனக்கு வரலன்னா அந்த வேலை எனக்கு கிடைக்காது. பக்கத்தில் சொல்லுங்கள், ஞானத்தை வளர்த்துக்கணும். ஆமென். ஆதாயம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழாதீங்க. எதெல்லாம் கெயின் பண்ணணுமோ இன்றையிலேருந்து முடிவு பண்ணுங்கள். மூன்றாவது டார்கெட்டு. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் என்னென்னா டார்கெட்டே கிடையாது. ஏன்னா இயேசுநாதர் என் கூட வரார், எல்லாவற்றையும் அவர் செய்து முடிச்சிட்டாரு. அதுக்குன்னு ஒரு டார்கெட்டை வைங்க. அல்லேலூயா. உங்களுக்கு இந்த காரியங்களை அடையணுன்னா இந்த 3மே லிஸ்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி உங்கள் பைபிள் பின்னாடி எழுதுங்க. அப்படியே ஆவிக்குரிய விஷயத்துக்கு வரேன். அல்லேலூயா. முதலாவது எய்ம் பண்ணணும். எத்தனை ஆத்துமாக்களை நான் சந்திக்க போகிறேன்? பண்ணணுமா இல்லையா? எழுப்புதலுக்காக முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணினே இருக்கிறோம். நீ என்ன பண்ணுற? ஃபஸ்ட்டு அதை சொல்லு. ஜெபம் மட்டும்தான் பண்ணுற, வேறு எய்ம் பண்ணணும். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு நான் ஆத்மாவை சந்திக்கணும்னு ஒரு நோக்கம் யாருக்கு இருக்கணும்? சொல்லுங்களேன். முடியாதவங்க ஊழியத்துக்கு போவே தேவையில்ல. வயசானவங்க, நடக்க முடியல, அவங்கள சொல்ல நான். கர்த்தர் நல்ல 2 கால் 2 கையை கொடுத்துருக்காரு. யார் போகணும்? ஃபீல்டுக்கு யார் போகணும்? சொல்லுங்களேன். ஃபஸ்ட்டு எய்ம் பண்ணணும். விசுவாசத்தை என்னது? ஆத்துமாக்களை சந்திக்க எய்ம் பண்ணணும். அடுத்தது ரெண்டாவது ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யணும். மூன்றாவது தான் என்னது? சபையில் சேர்க்குறோமோ ஆண்டவர்கிட்ட சேர்க்குறோமோ டார்கெட்டு. அதுக்கு ஒரு டார்கெட் வைங்க. உங்கள் பைபிள் பின்னாடி எழுதுங்களேன். யாரையும் பார்க்க விடாதீங்க. இந்த வருடத்தில் என் மூலயமா 5 விசுவாசியை நான் ரட்சிப்புகளை கொண்டு வரும். அது புதிய சீயோன் சபை கொண்டு வரணும், எந்த சபை கொண்டு வரும் அது உங்கள் இஷ்டம். ஆண்டவருக்கு ஆத்தும ஆதாயம் பண்ணுவேன். ஒரு நம்பர் எழுதுங்க. இல்லைன்னா டார்கெட் இல்லைன்னா நீங்கள் ரீச்சே பண்ண மாட்டீங்க. அல்லேலூயா. வாழ்க்கையில் நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோமோ ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம ஃபிக்ஸ் பண்ணியே ஆகணும். இந்த வருடம் 12ஆம் மாதம் 31ஆம் தேதி முடிக்கும்போது இத்தனை ஆத்துமாக்களை நான் அவருடைய சமூகத்தில் சேர்ப்பேன். என்ன பண்ணணும்? ஒரு டார்கெட்டை என்ன பண்ணணும்? சொல்லுங்களேன். ஃபிக்ஸ் பண்ணணும். ஏதோ சம்பளம் வாங்கணும், ஏதோ சாப்பிட்டோம், ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ மரித்தோன்னு இல்லை. அதற்காக கர்த்தர் உன்னை அழைக்கவில்லை. அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை நீ உணரணும். ஏன் நான் இங்கே ஜீவிக்கிறேன்னு உணரணும். 10 லட்சம் பேர் இருந்தாலும் கர்த்தர் உன்னை தனியாக நிறுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இன்றைக்கி உலகத்தில் மேலே இருக்கிறவங்க எல்லாரும் இந்த திட்டங்களை வைத்திருக்கிறவர்கள். அல்லேலூயா. இன்றைக்கி போய்ட்டு டக்குன்னு அம்பானிகிட்ட ஒரு மைக்கை குத்திங்கன்னா அவன் 2 ஹவர் பேசுவான் நோக்கத்தை குறித்து. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே இது பிளானில் இருக்குது. நம்ம அவங்கக்கிட்ட போய் வரிசையில் நிற்கிற நிலைமையில் இருக்கிறோம். ஏன்னா இந்த 3 நம்மக்கிட்ட என்னது? 3மே இல்லை. அதை வைத்து இருக்கிறவங்களாம் மேலே இருக்கிறாங்க, மீதவங்களாம் எங்கே இருக்காங்க?
கீழே இருக்கிறோம். அல்லேலூயா. இன்றிலேருந்து ஒரு முடிவு பண்ணணும். இந்த விபிஎஸ் மூலம் நம்மளுக்கும் ஒரு பெரிய பாடம். எய்ம் பண்ணணும், நோக்கத்தை எய்ம் பண்ணுங்கள். ரெண்டாவது ஆத்தும ஆதாயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். மூன்றாவது டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இந்த வருடத்தில் கர்த்தாவே என்னை கொண்டு இத்தனை ஆத்துமாக்களை இந்த இடம் முழுவதும் நிரம்பிடுங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் ஒருத்தரை கூப்பிட்டு வந்து பாருங்கள், இந்த சபை எப்படி இருக்கும்? ஏற்கனவே 100 பேர் வரும், 200 பேர் ஆகிடும். உட்காரவே இன்னும் இருக்காது. அல்லேலூயா. உங்களுடைய டார்கெட்டை இந்த மாதத்துலேருந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஆத்துமா உள்ளே வரணும். நீங்கள் என்ன ஆகணும்? நீங்கள் சேஞ்ச் ஆகணும். அல்லேலூயா. எய்ம் பண்ணணும், கெயின் பண்ணணும், டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். அல்லேலூயா. இந்த 3 விஷயங்களில் ஒரே ஒரு அதிகாரத்தில் நான் பேசி முடிக்கிறேன். எஸ்தரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம். எஸ்தரை பற்றி யாருக்கெல்லாம் தெரியும் சொல்லுங்களேன். சண்டே ஸ்கூலில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எஸ்தரை குறித்து நானே எடுத்திருக்கேன் நிறைய வாட்டி. அல்லேலூயா. எஸ்தர் யார்? மொர்தெகாய் யார்? சித்தப்பா கூட வளர்ந்த பொண்ணு. கேள்விப்படுறா, ராஜா அரண்மனையில் இன்டர்வியூ எடுக்கிறாங்கன்னு எத்தனை போய் விட்றா, செலக்ட் ஆகிடுறா, உள்ளே போயிடுறா. மொர்தெகாய் எங்கே உட்காடுறான்? டக்குன்னு சொல்லுங்கள், நான் வசனத்தெல்லாம் படிக்கல. அரண்மனை வாசலில் அமர்ந்து கொண்டு இருக்கிறான். எஸ்தர் ராஜாத்தி எங்கே இருக்கிறா? அரண்மனைக்குள்ளே. அப்பா அம்மா இல்லாத வளர்ந்த ஒரு பொண்ணு, சித்தப்பா கிட்ட வளர்ந்த பொண்ணு, எதுவுமே கிடச்சிருக்காது. ஆனால் வளர்த்து எத்தனை பேர் எங்கே விட்டுறாரு? உள்ளே இருக்கிறான், இவன் வெளியில் இருக்கிறான். உள்ளே இருக்கிற ராஜாவுக்கு கீழே இருக்கிற ஆள் ஆமானா? ஆமானுக்கு இவர் சல்யூட் அடிக்கலை. என்னாச்சு? கோபம் வருது. யூதர்களை எல்லாரையும் சங்காரம், எல்லாரையும் சாவடிச்சிட்றான்றான். அதற்குரிய எல்லா சைனியம் யார் வாங்கிட்டான்? சொல்லுங்கள். அகஸ்வேரர்கிட்ட போய் ஆமான்னு வாங்கிட்டான். இன்றைக்கி உங்கள் வேலையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் ஊழியத்தில் எத்தனை ஆமான்கள் எழும்பினாலும் எஸ்தரை போல் நிற்கணும். அல்லேலூயா. பக்கத்தில் தட்டி சொல்லி, எஸ்தரை போல் நில்லு, எஸ்தரை போல் நில்லு. எத்தனை ஆமான் எழும்பட்டும் கவலைப்படாத. அல்லேலூயா. எத்தனை ஆமான் எழும்பட்டும் கவலைப்படாத. 3மே உன்கிட்ட இருக்கணும். எய்ம் பண்ணணும், கெயின் பண்ணணும், டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணு. அல்லேலூயா. சித்தப்பா உள்ளே விட்டு வெளியே நிற்கிறாரு, அவர் ராஜாத்தியாக உள்ளே இருக்கிறா. 6 மாதம் என்னது அவங்களுக்கு ட்ரைனிங்லாம் நடந்துன்னு இருக்குது. மேக்கப் நடக்குது, எல்லா ட்ரைனிங். எவ்வளோ நாள்? 6 மாதங்கள். எங்கே இருக்கிறா? ராஜா அரண்மனைக்குள்ளே. அல்லேலூயா. இவன் சல்யூட் அடிக்காத ஒரே காரணத்துக்காக யூதர்களை, ஏன்னா மொர்தெகாய் மேலே அவன் டைரெக்டாக கை வைக்கல. அல்லேலூயா. மொத்த பெரிய முடிக்க சொல்கிறான். ஒரு வேளை முடிச்சிருந்தா எஸ்தரையும் முடிச்சிருப்பாங்க. உண்மையா இல்லையா? எஸ்தர் யார்? யூத ஸ்திரீ. அல்லேலூயா. எத்தனை ஆமான்கள் எழுப்பினாலும் கர்த்தர் இன்னும் காய் போராடுவா. அல்லேலூயா. ஆனால் 3 விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் இருந்துக்கினே இருக்கணும். இந்த இன்ஃபர்மேஷன் யார் மூலயமா உள்ளே வருது. இவருக்கு என்ன பண்ண முடியல. அதை கேட்ட உடனே என்ன போட்டிருக்க அந்த வசனம் என்ன சொல்கிறாரு? சித்தப்பா என்ன சொல்கிறாரு? நீ உள்ளே இருக்கிறதுனால நீ தப்பை பண்ணுவேன்னு நினைக்காத. நீயும் யார்? யூதன்தான். அல்லேலூயா. நீயும் யார்? யூதன்தான். அப்போ தான் என்ன சொல்கிறாரு? நீ இப்போ மௌனமாக இருந்தால், அங்கே என்ன போட்டிருக்கு? யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு இடத்தில் இருந்து எழும்பும், அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாக இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்குமோ யாருக்கு தெரியும் என்று. அல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரு ஆமான் இருப்பாங்க. இருக்கானா இல்லையா? வேலையில் ஒரு ஆமான் இருப்பான், வீட்டில் ஒரு ஆமான் இருப்பான், சொந்தக்காரங்களில் ஒரு ஆமான் இருப்பான், ஊழியத்தில். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், ஆமான் இருந்தால் தான் நீ பெரிய ஆளாவ. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள். யார் இருக்கணும்? ஆமானே இல்லைன்னா நீ உன் பேர் எஸ்தர் பேரே வெளியே வந்திருக்காதுங்க. ராஜாவுக்கு நிறைய யார் சொல்லுது, பெண்களை கூப்பிட்டு போவாங்க, 6 மாதம் மனைவி ஆக்கிடுவாங்க. அவங்க பேர்லாம் வெளியில் வந்துதா? யார் பேரும்? இன்றைக்கி பிரச்சனைனா நம்மளை ஒருத்தன் எதிரியாக வந்துட்டா உடனே அல்லேலூயா ஸ்தோத்திரம் உபவாசம் இல்லைங்க. கர்த்தர் ஏதோ காரணத்துக்காக தான் ஆமானை அனுமதித்திருக்கிறார். அல்லேலூயா.
என் வாழ்க்கையில் அப்படி தான் பார்க்குறேன். எனக்கு எதிராக ஒருத்தன் வந்து நிற்கிறான்னா கர்த்தர் ஆமான்னு அமைச்சானா என்னை உயர்த்த போகிறான்னு அர்த்தம். அல்லேலூயா. அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னா 3 விஷயங்கள் நம்ம மனசில் இருக்கணும். எய்ம் பண்ணணும். நம்ம எண்ணத்துக்காக நோக்கத்துக்காக கர்த்தர் அந்த இடத்துல வச்சுருக்காருன்னு பார்க்கணும். அல்லேலூயா. உங்களுக்கு எதிரடையாக ஒரு மனுஷன் எழும்புறான்னா ஏதோ ஒரு நோக்கம் இருக்கும், ஏதோ ஒரு திட்டம் இருக்கும். அல்லேலூயா. அந்த நோக்கத்தை புரிந்து கொண்டு செயல்படணும். அந்த இடத்துல எதை ஆதாயம் பண்ணணும்னு நம்ம பார்க்கணும். 3வது டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். ஆமானுக்கு யார் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணா சொல்லுங்களேன்? எஸ்தர் பண்ணானா இல்லையா? செய்தி காதில் கேட்டுச்சு, உபவாசம் இருக்கிறாங்க, அதெல்லாம் நடக்குது. ஆனால் இந்த 3 விஷயத்துக்கு அவள் ப்ரிப்பேர் ஆகிட்டா. அதனால தான் ஜெயத்தோடு இருந்தான். அவன் செய்த தூக்கு மேடையில் அவனையே போட செய்தார். திருப்பியும் பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், ஆமான்னு இருந்தால் சந்தோஷப்படு, இல்லைன்னா உனக்கு வளர்ச்சியே இருக்காது. அல்லேலூயா. இனி எந்த பிரச்சனையும் வீட்டில் இல்லைன்னு பாருங்களேன், அவங்க அதே நிலைமையில் தான் இருப்பாங்க. ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் கர்த்தர் ஃபேஸ் பண்ண கர்த்தர் தைரியத்தை கொடுக்கும்போது அடுத்த நிலைமைக்கு நீங்கள் போவீங்க. அல்லேலூயா. எங்கெங்கெல்லாம் ஆமான் எழும்புறானோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். அவருக்கு தெரியாமல் எந்த ஆமானும் வர முடியாது. அல்லேலூயா. சபையில் எத்தனை ஆமான் இருந்தாலும் கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. உலகத்தில் உங்களுக்கு எத்தனை ஆமான் இருந்தாலும் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் எத்தனை ஆமான் எழும்பட்டும் கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவர். அல்லேலூயா. உங்கள் வேலையில் ஒரு ஆமான் கண்டிப்பாக இருப்பான், அவங்க கூட சண்டை போடாதீங்க, கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. ஏன்னா உருவாக்கினவர் அவர், அவருக்கு எல்லாமே தெரியும், எப்போ எதை முடிக்கணும், எதை வைக்கணும், எதை எடுக்கணும்னு. உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். எத்தனை ஆமான் எழும்பினாலும் கர்த்தர் எடுக்க வல்லவர். அல்லேலூயா. உனக்காக அவன் தூக்கு மேடை இன்றைக்கி செய்யலாம், ஆனால் அதில் அவன் விழுவான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் குடும்பத்துக்காக எத்தனை ஆமான்கள் எழும்பினாலும் அந்த தூக்கு மேடையில் அவன் தான் விழுவான். அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்னு சொன்னார். அந்த வாய்க்காத போது அங்கே தான் நடக்கும். அல்லேலூயா. நம்ம இன்றைக்கி என்ன பயம்னா, ஒரு பிரச்சனை வந்தோடனே பின்னாடி போயிடுறோம். இல்லை, பிரச்சனையை சமாளிக்க கர்த்தர் உனக்கு தைரியத்தை தருவார். அல்லேலூயா. எய்ம் பண்ணணும், கெயின் பண்ணணும், டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். அல்லேலூயா. நோக்கத்தையும் ஆதாயத்தையும் இலக்கையும் நீங்கள் நிர்ணயிங்க, கர்த்தர் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். அல்லேலூயா. இன்றைக்கி பிரச்சனை என்னென்னா, பிரச்சனையை பார்த்தோன்னே அப்படியே உட்காந்துடுறோம். எனக்கு இதெல்லாம் வேணாப்பா, இதுலேயே நானும் தலையிட மாட்டேன். இல்லை, கர்த்தர் சமாளிக்க, அதை தாண்டி செல்ல கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. இன்றைக்கி வேலை கிடைக்கலாம், என் வீட்டில் கொஞ்சம் வேலையே கடைசி வரைக்கும் கிடைக்காது. நான் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறேன், நடக்கலையா, நடக்காது. 8 மணி நேரம் வேலை சரியா, 12 மணி நேரம் வேலை செய், கர்த்தர் உன்னோடு இருப்பார். அல்லேலூயா. வீடை திறந்து நம்மளுக்கு காக்கா மூலம் கறியும் மீனும் போகிற அளவுக்கு நீ எலியா கிடையாது, எலிசா கிடையாது. அல்லேலூயா. நம்ம உலகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அவர் தினந்தோறும் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை இலக்கை நிர்ணயித்து தான் ஓடணும். அடுத்த 2 வருஷத்தில் நான் இந்த சபையில் இந்த அளவில் கர்த்தருக்காக நான் ஊழியம் செய்வேன், நம்ம இலக்கை நிர்ணயிக்கணும். அல்லேலூயா. என் குடும்பத்தின் தேவைகள் இவருக்கு இவ்வளவு தேவையை நான் சந்திக்கணும்னா இந்த இலக்கை அடையணும். கர்த்தர் நல்ல ஞானத்தை கொடுத்துருக்கார், நல்ல கை காலை கொடுத்துருக்கிறார். உழைக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உழைக்கணும், வேலைக்கு போகணும். நல்லா தட்டி சொல்லுங்கள், யார் திட்டினாலும் பிரச்சனையே இல்லை. அல்லேலூயா. திருடக்கூடாது, மற்றபடி எல்லா வேலையும் செய்யணும். அல்லேலூயா. இன்றைக்கி பிரச்சனையே அதுதான். நம்ம ஊரில் எதனா ஒரு வேலைக்கு போய்ட்டேன், இன்னும் இந்த வேலைக்கு போயிருக்க, அவனா திருடினா வரான். இல்லை, கர்த்தர் கொடுத்த ஞானத்தை யூஸ் பண்ணுங்க. அல்லேலூயா. 3 காரியங்கள் எஸ்தருடைய வாழ்க்கையில் இருந்தது, நம்முடைய வாழ்க்கையில் அது இருக்கணும். 5:1 வாசிங்க. முதலாவது அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றான். 3ஆம் நாளிலே எஸ்தர் ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு ராஜா அரண்மனையின் உள்முற்றத்தில் ராஜா கொலுவிற்கும் ஸ்தானத்துக்கு எதிராக வந்து நின்றாள். ராஜா அரண்மனை வாசலுக்கு எதிரான கொலு மண்டபத்தில் ராஜாசனத்திலே வீற்றிருந்தான். ஃபஸ்ட்டு என்ன டைட்டில் சொன்ன? எய்ம் பண்ணணும். அவள் ஜபத்தெல்லாம் முடிச்சிட்டா. உங்களுக்கு முதல்ல இந்த சப்ஜெக்டை எடுத்துருக்கிறேன். ராஜா அரண்மனையில் தன் சொந்த மனைவியும் உள்ளே போனோன்னா அவருடைய
பெர்மிஷன் இல்லாமல் உள்ளே போகக்கூடாது. சப்போஸ் அப்படி உள்ளே வந்துட்டா அவர் செங்கோலில் நீட்டலைன்னா என்ன பண்ணுவாங்க? காலி பண்ணுவாங்க. அதுதான் அந்த முன்னாடி வசனத்தில் கூட சட்டத்தை மீறா. ஆனால் ஜெபம்லாம் பண்ணி முடிச்சிட்டா. அப்போ வாழ்க்கையில் எய்ம் வேணுமா வேணாவா? நோக்கம் 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 நோக்கம். இப்போ சொல்லுங்கள், நோக்கம் இல்லாமலாம் யார் யாரெல்லாம் உட்காண்ட்ருக்கீங்களோ இனிமேல் நோக்கத்தோடு செயல்படுங்க. அல்லேலூயா. நோக்கத்தோடு செயல்படணும். திருப்பி நான் அதை தான் சொல்கிறேன். இட்லியை சாப்பிட்டேன், சோறை சாப்பிட்டேன், வாழ்ந்துட்டேன்ற வாழ்க்கை வேண்டாம். உங்களுடைய நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றுங்க. தாய்மாராக இருந்தீங்கன்னா இன்னிலேருந்து நீங்கள் முடிவு பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக நீங்கள் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்கள். குடும்பத்திற்காக நீங்கள் பண்ணுங்கள். கர்த்தர் பெரிய மாறுதல்களை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. என் வாழ்க்கை இப்படி தான், நான் படிக்கலை, நான் இது இல்லை அது இல்லை, எல்லாமே இது இல்லை இதெல்லாம் வாயில் தான் சொல்லியிருப்போம். அவரு கூட இருக்கிறார். எஸ்தர் உள்ளேயே போக கூடாது, ஏன்னா அழைப்பு வரல. இன்னொன்று மந்த்ஸ் இருக்குது, அவள் உள்ளே போகிறதுக்கு இன்னும் மாதங்கள் உண்டு. ஆனால் செய்தி என்ன கேட்குறா? யூதர்கள் எல்லாம் அழிக்கப்பட போகிறார்கள்னு சித்தப்பா கிட்டேருந்து வந்த உடனே என்ன ஆயிடுச்சு சொல்லிட்டு போகிறான். நான் ஜெபம் பண்ணிட்டு உள்ளே போகிறேன், செத்தாலும் அவள் எய்ம் பண்ணிட்டா. நான் உள்ளே போய் அவளுக்கு உள்ள மனசில் சம விசுவாசம், கர்த்தர் என் கூட இருக்கிறார், என் ஜனத்துக்காக நான் நிற்கிறேன்னு. அல்லேலூயா. ஏன்னா சித்தப்பா என்ன சொல்கிறார்? இதுதான் உனக்கு சரியான. அதுக்கு முன்னாடிலாம் வாசித்து பார்த்தீங்கன்னா அவங்க சித்தப்பா பேச்சை ஒன்று கூட தப்பாமல் செய்வாளாம். யார் யார்? எஸ்தர். நம்ம அல்லேலூயா. ஃபஸ்ட்டு எய்ம் பண்ணுறாள், நோக்கத்தை நிறைவேற்றுகிறாள். ராஜா முன்னாடி போய் ஃபஸ்ட்டு 2 வசனத்தில் என்ன போயிருக்கு? ராஜா முன்னாடி போய் நிற்கிற. ராஜா என்ன பண்ணிட்டாரு? நோட்டை நீட்டுறாரு. அப்போது உயிர் தப்பிடுச்சு. இப்படி யோசிச்சு பாருங்களேன். சட்டம் இருக்குது தான், எல்லாமே இருக்குது. இவ ஜெபம் பண்ணிட்டா, உபவாசம் இருக்கா, கர்த்தர் கிரியை செய்திருப்பார். ஆனால் அந்த இடத்துல போக வேண்டியதை போகாமல் இருந்திருந்தா அழிவு சங்காரித்து போட்டிருப்பாங்க. எல்லாரும் யூதர்களெல்லாம் சாவடிச்சிருப்பாங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் நோக்கத்தை சில இடத்துல நிறைவேற்றியே ஆக வேண்டும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், உன் நோக்கத்தை நிறைவேற்றியே ஆக வேண்டும். அது எத்தனை பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் உன்னை வைத்து தான் நிறைவேற்றுவார். ஆமென். சரித்திரம் படைக்கணும்னா அந்த நோக்கத்தை நிறைவேற்றியே ஆக வேண்டும். அல்லேலூயா. எஸ்தர் உள்ளே போனதுக்கு சான்ஸே இல்லை. ஆனால் அவள் எய்ம் பண்ணிட்டான். நான் என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் ஜனத்துக்காக நான் உள்ளே போகிறேன். அல்லேலூயா. 2வது என்ன டைட்டில் சொன்னோம் நம்ம? கெயின், ஆதாயம். சில இடத்துல மனுஷர்களை நாம் ஆதாயம் செய்தாக வேண்டும். அல்லேலூயா. ஏசப்பா டைரெக்டாக பிறந்திருக்கலாம். ஆனால் யார் வயிற்றில் பிறந்தார்? ஒரு உதவி அங்கே தேவை. சிலர்லாம் ஜெபம் பண்ணது பாருங்களேன், எனக்கு யாருமே தேவையில்லை, நான் இயேசுநாதர், நான் உனக்காக மனிதர்களை அவர் உருவாக்குவார். அதுதான் அடிக்கடி அந்த நிறைய பாஸ்டர் சொல்லுவாங்க, செத்த பிறகு 10 பேராவது அழுகிறதுக்கு ஆளை ரெடி பண்ணிக்கோ. அல்லேலூயா. உண்மையாக இல்லையா? சில சவத்துக்கெல்லாம் போனால் அங்கே பாட்டு அது இருக்கும், எல்லாரும் அவங்கவுங்க சுற்றி நிற்பாங்க. டைம் வந்தோடனே தூக்கின்னு போய் போட்டுருவாங்க. ஆத்துமங்களை ஆதாயம் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. இந்த உலகத்தில் விலை மதிப்பற்றது அது. எது? காசு கொடுக்கறதுனால வராதுங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க. காசு கொடுக்கறதுனால வராது. உங்களுடைய ரிலேஷன்ஷிப் அவங்ககிட்ட கரெக்டாக இருந்தால் தான் வரும். அல்லேலூயா. ஆத்துமத்தை ஆதாயம் செய்யணும். இப்போ என்ன பண்ணுறா? பிளான் பண்ணிட்டா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணா? எய்ம் பண்ணா ராஜாவை. ஃபஸ்ட்டு டைட்டிலே அவளுக்கு என்ன பண்ணான்னா, ராஜாவை எப்படியாவது சந்திச்சிடணும். எழுதிங்க, ராஜாவை. அதான் அவள் பண்ண ஃபஸ்ட்டு விஷயம். ராஜாவை எப்படியாவது மீட் பண்ணணும். அதான் அவளுடைய எய்மாக இருந்தது. நம்ம வாழ்க்கையில் அப்படி தான், ஏதோ ஒரு எய்மை நம்ம ஃபிக்ஸ் பண்ணியே ஆகணும். அப்போ தான் இலக்கை அடைய முடியும். அல்லேலூயா. ராஜாவை சந்திச்சிடணும். நம்மளுக்கு ஒரு வெறி வேணும், ஒரு உற்சாகம் வேணும், ஒரு எப்படி சொல்லுது, ஒரு உந்துதல் வேணும். ஒரு விசுவாசியாவது புறஜாதி நான் சந்திச்சிடணும். நம்மளுடைய எய்ம் எப்படி இருக்கணும்?
யாராவது ஒருத்தரை சந்தித்து கர்த்தரை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். உங்கள் பணத்தினால அவங்க மாற மாட்டாங்க. உங்கள் செல்வாக்கு இன்றைக்கி எல்லார்கிட்டையும் செல்வாக்கு இருக்குது. நம்மை காட்டிலும் அவர்கள்கிட்ட செல்வாக்கு இருக்குது. ஆனால் உன்னுடைய வார்த்தையினால் அவர்கள் மாறுவார்கள். ரெண்டாவது, ஆதாயத்துக்காக அவர் ட்ரை பண்ணுறார். ராஜாவை எப்படி கைக்குள்ளே, சொல்லுங்களேன் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாஷை, கைக்குள்ளே போடணும். அப்போ தான் என்னது, நம்ம சொல்கிறத அவன் செய்வான். இல்லைன்னா சொல்லுங்களேன், என்ன எல்லாம் முறைக்கிறீங்களே. கைக்குள்ளே போட்டு வச்சிங்கன்னா வேலை ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஆதாயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு எய்ம் பண்ணிட்டீங்க, ரெண்டாவது என்ன பண்ணணும், ராஜாவை ஆதாயம் பண்ணியே ஆகும். அல்லேலூயா. உள்ளே போயிட்டா, கோலம் நீட்டிட்டாரு, அப்ரூவல் கிடச்சிச்சு, அங்கே சொல்லிட்டாரு நீ உள்ளே வந்துட்டேன்னு. இந்த அம்மா 4வது வசனத்தில் என்ன போடுறாங்க, நான் ஒரு சமைக்கிற ஒரு விருந்துக்கு நீயும் ஆமானும் இன்றைக்கு வர வேணும். இந்த கதையை நான் எப்படி திருப்பி பார்க்குறேன், ஆதாயன்ற பேசுறதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ நம்மளுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு, ராஜா உள்ளே கூப்பிட்டாரு, அக்செப்ட் பண்ணிட்டாரு. அவர் அக்செப்ட் பண்ணிட்டாருன்னே இவளுடைய உயிருக்கு ஆபத்து இல்லை. ஆபத்து இல்லைனாவே அந்த இடம் முடிஞ்சிச்சு. ஆனாலும் நம்ம அந்த நிலைமையில் இருந்தால் ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவோம், இந்த ஆமான சாகடிச்சிடலாம் தான் சொல்லுவோம். சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? ஏன்னா இவங்க யார், ராஜாவுடைய மனைவி. சொல்லுவோமா இல்லையா? ஆனால் அவன் என்ன பண்ண, ஆதாயம் பண்ணுறான். ஃபஸ்ட்டு அவருடைய சிந்தனையில் ராஜாவை ஆதாயம் பண்ண. அதுக்கு தான் சொல்ல, விருந்தில் நீங்கள் வாங்கன்றா. அதுதான் 8வது வசனத்தில் என்ன வாசித்தீங்க, ராஜாவின் கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது, என் வேண்டுதலை கட்டளையிடவும் இது 2 மட்டும் எழுதுங்க. என் வேண்டுதலுக்கு கட்டளையிடவும் என் விண்ணப்பத்திற்கு என்ன போட்டிருக்கு, விண்ணப்பத்தின்படி செய்யவும். இது 2 லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மெசேஜில். அவன் என்ன சொல்கிறா, என் வேண்டுதலுக்கு கட்டளையிடவும் என் விண்ணப்பத்தை படி செய்யவும் நான் இன்னொரு விருந்து ரெடி பண்ணுறேன், நீங்கள் வந்தாகணும். அதானே கேட்குறேன், நான் இன்னொரு விருந்து ரெடி பண்ணுறேன், நீங்கள் வாங்க. அதுக்கு நடுவில் இருக்க வசனம்லாம் நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. ஆனால் அவள் சூப்பராக ஆதாயம் பண்ணுறா. செகண்ட் டைம் விருந்துக்கு வராங்க, அந்த வசனத்தை மட்டும் நம்ம வாசிப்போம். 7:3. அப்பொழுது ராஜாத்தியாகிய எஸ்தர் பிரதியுத்தரமாக, ராஜாவே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்து, ராஜாவுக்கு சித்தமாக இருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறா, ஃபஸ்ட்டு விருந்தில் என் வேண்டுதலுக்கு கட்டளையிடவும் என் விண்ணப்பத்தின்படி செய்யவும் 2வது விருந்துக்கு வாங்கன்றா. 2வது விருந்தில் வந்தவொடனே என் ஜீவனை, என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் விண்ணப்பத்திற்கு என் ஜனங்களையும் கட்டளையிடுவீராக. ஆதாயம் பண்ணும்போது சில நேரத்தில் பொறுமையாக தான் பேசணும். அல்லேலூயா. அதான் சொல்லுவாங்களே, தந்திரமாக பேசுகிறாங்கன்னுவாங்க. பார்த்துருக்கீங்களா? இவ கரெக்டாக பிளான் பண்ணா ராஜாவை சந்திச்சிடணுன்னு. 2வது, ராஜாவை ஆதாயம் பண்ணணும். ஆதாயம் பண்ணால் தான் அவன் வாயால் என்ன வரணும், யூதர்களை விடுவிக்கிறேன்னு வரணும். ஃபஸ்ட்டு இதில் என்ன சொல்கிறா, என் வேண்டுதலுக்கு கட்டளையிடவும் என் விண்ணப்பத்தின்படி செய்யவும் இன்னொரு விருந்துக்கு வாங்கன்றான். ஆனால் இங்கே என்ன ஆயிடுச்சு, என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும். ஏன்னா ராஜா என்ன சொல்ல, நீ என்ன ஒன்றா கேளு, என் சொத்தில் பாதியை தரேன்னு சொல்லிட்டார். அப்போ என்ன போடுறா, என் வேண்டுதலுக்கு என் ஜீவனையும் என் விண்ணப்பத்திற்கு என் ஜனங்களையும் கட்டளையிடுவீராக. ஆத்தும ஆதாயம் பண்ணணுன்னா ஞானம் வேணும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள். ஆத்தும ஆதாயம் பண்ணணுன்னா, ஒரு வேலையை ஆதாயம் பண்ணணுன்னா என்ன வேணும், இன்றைக்கி என்ன வேணும், எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், ஸ்கில் செட் வேணும், நாலேஜ் வேணும். அல்லேலூயா. இப்போ எந்த வேலைக்கு போனாலும் என்ன கேட்பாங்க, உனக்கு என்ன நாலேஜ் இருக்குது பார்ப்பாங்க. அது ஆதாயம் பண்ணுறதுக்கு நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சா தான் அங்கே போயிட்டு வேலையை செய்ய முடியும். அல்லேலூயா. எஸ்தர் ராஜாத்தி 2வது விஷயத்தையும் கரெக்டாக முடிச்சிட்டா. ராஜாவை ஆதாயத்துக்குரிய கரெக்டான விஷயம். என்னை விற்று போட்டிருந்தா கூட எனக்கு பரவாயில்ல, ஆனால் என் ராஜாவுக்கு நஷ்டம் வரத்துக்கு ஒருத்தன் இருக்கிறான். அப்போ தான் ராஜா அடுத்தது என்ன கேட்குறாரு, யாருன்னு கேட்குறாரு. இவன் என்ன சொல்கிறான்,
ஆமான். அதுக்கப்புறம் எல்லாமே நடக்குது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். எய்ம் பண்ணிவிட்டு ரெண்டாவது கெயின் பண்ணணும். நோக்கமும் ஆதாயமும் நம்ம கூடவே இருக்கும்போது தான் இலக்கை நம்ம அடைய முடியும். அல்லேலூயா. மூன்றாவது இலக்கை எப்படி அடையிறான்னு நான் சொல்லி முடிக்கிறேன். 8:8 வாசித்தீங்கன்னா தெரியும். இப்போதும் உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினால் யூதருக்காக எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுங்கள். ராஜாவின் பெயரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டதை செல்லாமற் போக பண்ண ஒருவராலும் கூடாது என்றான். சூப்பராங்க. யார் கையால் எழுதுகிறாங்க? எழுதிட்டு அவன் மோதிரத்துலேருந்து இப்படி போட்டு அந்த முத்திரையை இதில் போட்டாங்கன்னா யாராலையும் இந்த முத்திரை யார் வாங்கினது முன்னாடி? இப்போ யார் வாங்குறா? எதனால் மாறுச்சு? அவளுடைய எய்ம் அப்படி இருந்தது, அவளுடைய ஆதாயம் அப்படி இருந்தது, அவள் இலக்கை நிர்ணயித்தாள். அல்லேலூயா. சூப்பராங்க. எல்லாம் கரங்களை தட்டுங்களேன். அந்த லாஸ்ட் லைனை படிங்க. யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில். ஏங்க, யூதனை சாவடிக்கணும்னு இடத்துல இப்போ என்ன ஆயிடுச்சு? நான் எங்கே சேர்றேன்? யூதனா நான் சேர்றேன்றான். யார் மூலம் நடந்தது இது? எஸ்தர்ன்ற ஒரே ஒரு பொண்ணால், ஒரே ஒரு ஸ்திரீனால் நடந்த ஒரு காரியங்கள். அந்த ஊரில் இருக்க யூதர் அல்லாதவங்களாம் என்ன சொல்லிட்டாங்க? யூதரை நாங்கள் தழுவ விரும்புகிறோம். இப்போ நீங்கள் ஆத்தும ஆதாயம் பண்ண விரும்புகிறீங்கன்னா அப்படியே போட்டு பாருங்களேன். நான் இந்த மார்க்கத்தில் இருக்க உங்கள் மார்க்கத்தை நான் தழுவணுன்னா எஸ்தரால் மட்டும்தான் முடிஞ்சது. அது மாதிரி உங்களை எஸ்தராய் கர்த்தர் பயன்படுத்துவார். அல்லேலூயா. நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லும்போது அங்கே என்ன போட்டிருக்கு? இந்த லாஸ்ட் லைன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச. யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்தின் ஜனங்களை பிடித்ததினால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். அல்லேலூயா. எஸ்தரை போல் நம்ம வாழணும். உங்களை எங்கெங்கே வச்சிருக்கிறாரோ, எதுக்காக வச்சிருக்கிறாருன்னா அதெல்லாம் பண்ணணும் தான். நீ போய் அந்த இடத்துல சும்மா உட்காராத. அல்லேலூயா. உன்னை எடுத்து பயன்படுத்துவார். உன்னுடைய நோக்கத்தை நீ இன்றைக்கே முடிவு பண்ணு. எதற்காக நான் அந்த இடத்துல இருக்கிறேன், எந்த வேலையில் இருக்கேன், எந்த குடும்பத்தில் இருக்கேன், எந்த ஊழியத்தில் இருக்கேன், கர்த்தர் உன்னை ஏன் அங்கே வச்சுருக்காருன்னா ஒரு நோக்கத்தோடு தான் இருக்கும். அந்த இடத்துல நீ ஆத்தும ஆதாயத்தையோ, உன்னுடைய ஆதாயத்துக்கு இல்லை, ஆத்தும ஆதாயம் பண்ண ஆரம்பி. லக்கை ஃபிக்ஸ் பண்ணு. டார்கெட்டோடு வாழுங்க. அல்லேலூயா. எந்தெந்த காரியங்கள் நடக்கலையோ ஜெபம் கண்டிப்பாக டெய்லி பண்ணணும். அவரோடு உறவாடணும். எல்லாம் பைபிளை மூடிடுவோம். இதுவரை வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லையா, இப்படியே தான் எங்கள் வாழ்க்கை போகுதுன்னா இந்த மூணுத்தில் நீங்கள் மிஸ் பண்ணினே இருக்கீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. உன்னோடு அவர் இருக்கிறார், ஆனால் உனக்கு டார்கெட்டே நீ ஃபிக்ஸ் பண்ணலை. உலகத்தில் எல்லாத்துக்குமே டார்கெட் வச்சுருக்கான். நம்ம எத்தனை வருஷம் படிக்கிறோம்? ஸ்கூல் எத்தனை வருஷம் படிக்கிறோம்? அதுக்கப்புறம் காலேஜ் எத்தனை வருஷம் படிக்கிறோம்? 4, 5, 6 வரைக்கும் படிக்கிறோம். ஏன் அவன் வச்சுருக்கான்? இந்த வயதிற்கு இந்த ஞானம் தேவை. 18லேருந்து 21 வரைக்கும் வெளியில் விட்டுறான். அதுக்கப்புறம் என்ன ஆகிடுது? படித்ததெல்லாம் சொல்லுங்கள், தேஞ்சு கட்டெரும்பாக மாறி போகுது. அல்லேலூயா. ஆதாயம் பண்ணியே ஆகணும். ஞானத்தை ஆதாயம் பண்ணுங்கள். எந்தெந்த காரியங்களில் அப்படியே நிற்கிறீங்களோ கர்த்தரிடத்தை ஜெபம் பண்ணி இன்றைக்கி ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஆண்டவரே, என் குடும்பத்தில் 10 வருடத்துக்குள்ளே பொருளாதாரத்தில் இந்த நிலைமையில் நான் இருப்பேன், எனக்கு நல்ல ஞானத்தை தாங்கப்பா. நான் எய்ம் பண்ண போகிறேன், இதை நோக்கி நான் எய்ம் பண்ண போகிறேன். உங்களுடைய சித்தத்தை என் வாழ்க்கையில் நிறைவேற்றுங்க. எஸ்தர் ராஜாத்தி ஒரு வேளை ராஜாவை பார்க்க மாட்டேன், என் உயிர் போயிடும்ன்ட்டு அவள் பயந்து நின்றுன்றானா சரித்திரமே வந்திருக்காது. ஆமான் மொர்தெகாயை தூக்கில் போட்டிருப்பான். இவளுக்கு ஒரு உறவு முறையே இருந்ததே ஒரே சித்தப்பா தான். அந்த சித்தப்பாவும் கையை விட்டு போயிருப்பார். அல்லேலூயா. அவளுடைய மொத்த ஜனமும் அழிக்கப்பட்டிருக்கும். கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம். நேபுகாத் நேச்சர் தள்ளின்னு அதை அடிமையாக எடுத்து போன கும்பல் தான் இது. இந்த கும்பலை பற்றி தான் நீங்கள் போய் படிச்சுப்போம். அந்த கும்பல் தான் இது, அந்த யூதர்கள் தான் இது. அந்த யூதர்களை காப்பாற்ற ஒரு பெண்மணியால் முடிந்ததுன்னா உன்னாலே என்னாலே முடியும். அல்லேலூயா. ஒரு தேசத்தின் அழிவை ஒரு பெண்மணியால் மாற்ற முடிஞ்சது. ஏன்னா 3 விஷயங்களை அவளை பிளான் பண்ணாள். எய்ம் பண்ணிகிட்டே அந்த அவளுடைய நோக்கத்தை நிறைவேற்றினாள். அந்த ஸ்தானத்தில் போன பிறகு வேறு யாரையும் பார்க்க மாட்டாங்க, ஏன்னா ராஜகுமாரத்தி. ஆனால் தேசத்திற்காக அவள் இறங்கி வந்தாள். அவளுடைய நோக்கத்தை நிறைவேற்றணும்.
உன்னை ஏன் இந்த குடும்பத்தில் மருமகனாய் கொண்டு வந்தாரோ அந்த நோக்கத்தை நீ நிறைவேற்று. உன் மூலயமா தான் அந்த காரியங்கள் நடைபெறும். எஸ்தரால் மட்டும்தான் அது முடியும், வேறு யாராலையும் முடியாது. ஏன்னா முர்தகாயனால் இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்க முடிஞ்சது. ஏன்னா பவர் யாருக்கிட்ட இல்லை? முர்தகாய்கிட்ட இல்லை, எஸ்தர்கிட்ட தான் அந்த பவர் இருக்குது. உங்ககிட்ட அந்த பவரை கொடுத்து ஒருத்தர்கிட்டையும் ஒரு பவர் இருக்குது, கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இன்னிலேருந்து உங்களுடைய நோக்கத்தை எய்ம் பண்ணுங்க. அப்பா, இந்த வாழ்க்கையில் நான் ஏதோ ஒன்றத்தை சாதிக்கணும் தான் என்னை இந்த பூலோகத்தில் வைத்திருக்கிறீங்க. ஏதோ பிறந்தோம், ஏதோ சாப்பிட்டோம், ஏதோ வளர்ந்தோம், ஏதோ போனோன்னு இல்லை. சந்ததிகள் என் பேரை பேச வேணும்ப்பா. இதன் மூலம் உங்களுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். எஸ்தரை எடுத்து நீங்கள் பயன்படுத்தினீங்க. எஸ்தருடைய குணாதிசயங்களை உங்கள் வாழ்க்கையில் பிரதிபலிக்கட்டும். எஸ்தரை போல் நானும் இந்த பட்டணத்தில் ஒரு பெரிய உம்முடைய சுவிசேஷத்திற்காக உம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிற ஒரு மகனாய் என்னை மாற்றுங்க. எல்லாம் எழும்பி நின்று நம்ம ஜெபம் பண்ணுவோம். எஸ்தரை போல எங்களை மாற்றுங்கப்பா.